மருவா இங்க வா. என்னம்மா? இந்த பிளேட்ல வச்சு இந்த சாக்லேட் எங்க? எனக்கு தெரியாதுமா, நான் சாப்பிடலம்மா. பொய் சொல்லாத மருவா, பொய் ஈமான தின்று விடும். அல்லாஹ் வாயில சூடு வச்சிருவான். قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون. அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் உள்ளது. அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கி விட்டான். மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு. அவுது பில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும். இங்கே பாரு மருவா, பொய் சொல்லாத. பொய் நம்மளை நரகத்தின் பக்கம் தான் கூட்டு போகும். உண்மைதான் நம்மளை சொர்க்கத்தின் பக்கம் கூட்டு போகும். அலைக்கும் பிசிறுக்கி, எப்போதும் உண்மையே பேசுங்கள். சாரிம்மா, நான் இனிமேல் பொய்யே சொல்ல மாட்டேன், உண்மை மட்டும் தான் சொல்லுவேன். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. 2 புறத்தை பற்றி. நண்பர்களாக ஏ அஸ்ரா, ஏ நஸ்ரியா, எஸ் ஏ நசுஹா, KH ரீஷ்மா. ஏ நஸ்ரியா, எப்படி இருக்கா? ஃபாரின் ட்ரிப்லாம் எப்படி போச்சு? நான் நல்லா இருக்கேன். ஃபாரின் ட்ரிப் சூப்பராக போச்சு. நீ என்ன இடத்துக்கெல்லாம் போன? நம்மளுக்காக என்னென்னலாம் வாங்கிட்டு வந்த? நான் எல்லா இடத்துக்கும் போனேன்டி. ஆனால் உங்களுக்கு நான் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தேன். சாக்லேட்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். ட்ரிங் 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 ட்ரிங். ஏன், எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, நான் போயிட்டு பேசிட்டு வரேன். சரிடி, பேசிட்டு வா. அவ ஃபாரின் போயிட்டு இருந்திருக்கான்னு ரொம்ப சீன் காட்டுறாடி. ஆமாண்டி, நம்ம ஃபாரின் போனால் நம்மள குத்தி காட்டுறாடி. ஒரு சாக்லேட் மட்டும் தாண்டி வாங்கிட்டு வந்திருக்கா. ஆமாண்டி, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக என்ன நம்ம என்ன வேணாலும் அவளுக்கு வாங்கிட்டு வரோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு சாக்லேட் தாண்டி வாங்கிட்டு வந்திருக்கா. ஏய் ரீஷ்மா, இங்கே வாடி. ஏய் நான் வரலடி. நஸ்ரியா ஃபோன் அடிக்குதுன்னு போனதுக்கு அப்புறம் அவளை பற்றி பேசுனீங்க. நான் போனதுக்கு அப்புறம் என்னை பற்றியும் பேசுறதுக்கா நான் வரலப்பா. என்னடி சொல்ற? ஆமா, ஒருத்தவங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி பேசுறது பேர் தான் புறம். அல்லாஹ் மறுமை நாள்ல நம்மள பார்க்கவே மாட்டான். இன்னும் நம்ம நன்மைகள் எல்லாமே போயிடும். வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. குறை சொல்லி புறம் பேசி திரியும் ஒவ்வொருக்கும் கேடுதான். சாரிடி, இதுக்கு மேல நம்ம யாரை பத்தியும் புறம் பேச மாட்டோம். அல்லாஹ் நம் அனைவரையும் புறம் பேசுவதை விட்டும் பாதுகாப்பானாக. காட்சி 3 வட்டியை பற்றி. அப்பாவாக டி முகமது தஹசீன், மகனாக ஏ ஃபஹீம், முதியவராக எம் ஷஹீத். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், உள்ள வரலாமா? வணக்கம் சலாம் பாய், உள்ள வாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பாய், என் மகளுக்கு கல்யாணம் பாய். அதனால இப்போ என் கையில் காசு இல்லை பாய். நீங்கள் கொஞ்சம் வட்டிக்கு பணம் தந்தால் நல்லா இருக்கும் பாய். வட்டியா? என்னை பார்த்தா வட்டிக்கு ஒரு மணிவா இருக்கு. ஃபஹீம், அந்த பீரோவில் 1 லட்ச ரூபா இருக்கு, அதை எடுத்துருவா. சரிப்பா. எதுக்குப்பா எவ்வளோ பணம்? எதுக்கா? பேங்க்கில் போட்டதா? எதுக்கு பேங்க்கில் போட்டால் நம்மளுக்கு பேங்க்கார மாதம் மாதம் காசு தருவான். ஏன்னாப்பா, இப்போ தானே அந்த பெரியவருக்கு வட்டி பணத்தை தரமாட்டேன்னு சொன்னீங்க. நீங்களே வட்டி பணத்தை சாப்பிட்லாமா? நான் என்ன தெருவில் போகிறவங்களுக்கா வட்டிக்கு விட்றேன்? ஏன் பணத்தை பேங்க்கில் போகிறேன், பேங்க்காரே எனக்கு கொடுங்க, இது பேரா வட்டி? அவனை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. வட்டி அது எந்த பறக்கத்தும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் வட்டி வாங்கணும், யார் வட்டி கொடுக்கணும், அல்லாஹ் அவனை தண்டிக்கிறான். அல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமு அல்லதீன யத்தகப்பதுஹு ஷைத்தான் மினல் மஸ்ஸி. எவர்கள் வட்டியை உண்ணுகிறார்களோ அவர்கள் ஷைத்தானால் தீண்டப்பட்டவர்கள். பைத்தியம் பிடித்தவனாக மறுமை நாளில் எழுவார்கள்.